இப்போ கொஞ்சம் பொறுங்க, நான் உள்ளுக்கு போய் பார்த்துட்டு வரேன். சரியா? பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் ஞாபகம் வந்து மிகவும் ஒரு மோசமான முறையில் வந்து பேசிட்டு போனோம். அது எப்படி இருக்கு உங்க? ஐயோ கடவுளே. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தரிசனாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, ஈழத்தில் முருகண்டி பிள்ளையார் கோயில் அடியில். இப்போ இந்த இடத்துக்கு நாங்கள் வந்ததுக்கு காரணம், யாழ்ப்பாணத்திலே இருந்து வவுனியா நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். போகும்போது இந்த இடத்துல நிற்காமையே போக மாட்டோம். நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வேண்டுதல் செய்து தான் போவார்கள். ஒரு அண்ணா சொன்னார், தம்பி இந்த இடத்த எடுத்து போடுறத விட அதை எடுத்து போடுங்கோண்டு. எதென்று கேட்ட நேரத்தில் அந்த கழிவறை தொடர்ச்சியாக நிறைய பயணிகள் வந்து போகிற இடம். இங்கே குறிப்பாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இங்கே நுழைவுச்சீட்டு எடுத்து தான் உள்ளுக்கு போக முடியும். அப்போ கொஞ்சம் பொறுங்க, நான் உள்ளுக்கு போய் பார்த்துட்டு வரேன். சரியா? இப்போ உள்ளுக்கு போய் வந்த நான் இதை உண்மையிலேயே கண்டுக்காமல் இருக்கிறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுவே ஒரு தனி நபரினுடைய இடமாக இருந்தாலோ அல்லது ஒரு நிறுவனத்துக்கு கீழே இருக்குமாக இருந்தாலோ உடனடியாக வந்து அதுக்கு நடவடிக்கை எடுக்க பார்க்குறார்கள். ஆனால் இது வந்து ஒரு அரச கட்டமைப்புக்கு கீழே இருக்கிற ஒன்று. அப்போ இதை கண்டுக்காமல் இருக்கிறதுன்றது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியலை. அந்த அண்ணாவோட கொஞ்சம் கதைப்போம் வாங்க. சரி, இப்போ அண்ணாவோட கதைக்கலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களுடைய பெயர்? நான் ஜெயாலன். இங்கே நான் முருகண்டியில் தான் இருக்கிறேன். இங்கே வேலை இங்கே வந்து நான் முச்சக்கர வண்டி ஓடுறேன் பார்க்கல, முருகண்டி பிள்ளையார் கோயில் பார்க்கல. இது எவ்வளவு காலமாக தொடர்ற பிரச்சனை? இது வந்து கனகாலமாக இருந்த பிரச்சனை தான். இப்போ கிட்டடியில் வந்து இதை வந்து செப்பன் செஞ்ச புதுக்குடி பிரதேச வேண்டிய ஆளுகைக்கில் தான் இருக்குது. இது வந்து நிறைய வெளிநாட்டு அந்நிய செலவாணிகள் வந்து இங்கே வந்து ஒரு தங்களோட தூக்கங்களை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு போகக்கூடிய மாதிரி இந்த பிள்ளையார் ஆலயத்தை வந்து வழிபட்டுட்டு தேநீர் அதுகளை அருந்தி போட்டு காலை உணவுகள் அங்கே ஹோட்டல்கள் இருக்குது, அதுகளில் வந்து தங்களோட காலை உணவுகளை உண்டுட்டு போகிற ஒரு இடம். அப்போ மனிதன் அன்றாட தேவைகளில் வந்து அத்தியாவசியமான ஒன்று வந்து இந்த மலசல கூடங்கள் பாவனைகள் வந்து இந்த மலசல கூட பாவனை வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும் உள்ளுக்க அது வந்து அந்த கோப்பை, அந்த டாய்லெட் அந்த கோப்பை வந்து உடைஞ்சிருக்குது. மற்றது அந்த அதனுடைய அந்த கதவு வந்து உடைஞ்சிருக்குது. அப்போ ஒரு சீரில்லாத ஒரு நிலையில் வந்து இந்த மலசல கூடத்தின் பாவனை வந்து இருக்கிறதால வந்து இந்த புதுக்குடியிருப்பு பிரதேச சபைக்கு வந்து இதனுடைய ஒப்பந்ததாரர் வந்து தெரியப்படுத்தின போது கூட இதுவரைக்கும் வந்து அதை வந்து பார்வையிட இல்லை. அப்போ இதை வந்து பார்வையிடாத நேரத்தில் வந்து இதில் வர கோயிலுக்கு வர இந்த அந்நிய செலவு, அதாவது வெளிநாட்டு பிரயாணிகள் வந்து இங்கே வந்து இந்த மலசல கூடத்தை பாவிச்சிட்டு வந்து எங்களோட கண் முன்னவே அங்கே இருக்கிற அந்த ஒப்பந்ததாரருடைய பணியாளர்களை வந்து மிகவும் ஒரு மோசமான முறையில் வந்து பேசிட்டு போகிறோம். அதாவது ஒரு கட்டணம் அறவிடுற ஒரு கழிப்பறை இது. அப்போ 20 ரூபா மலசல கூட கட்டண கழிப்பறையினுடைய அந்த கட்டணம், அந்த 20 ரூபாய் அறவிட்டுட்டு வந்து அது ஒரு சுத்தம் இல்லாத நிலையில் ஒரு தூர்நாற்றம் வீசக்கூடிய நிலையிலையும் அது காணப்படுறதால வந்து நிறைய வெளிநாட்டு பயணிகள் இங்கே வந்து போய்க்கு வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஆதங்கத்தையும் அவங்களுடைய கருத்துக்களையும் வந்து ஒரு கோபமான முறையில் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அதுகளை தொடர்ந்தும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதால தான் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நீங்கள் வெள்ளைக்காரரை சொல்கிறீங்க? இல்லை, வெளிநாட்டிலேருந்து வர்ற எங்களோட தமிழ் சொந்தங்கள், எங்களோட உறவுகள், மற்றதை வர கொழும்புகள் வெளி மாவட்டங்களில் இருந்து வர எல்லாருமே வந்து இது வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தின்றது ஒரு பிரதான ஆலயம், அதாவது பிள்ளையார் ஆலயம்ன்றது எல்லாருக்குமே தெரியும், ஒரு பிரதான ஆலயம். அந்த ஆலயத்துக்கு வர வெளிநாட்டு உள்நாட்டு அனைத்து பிரயாணிகளும் வந்து இந்த தேநீர்களை அருந்திட்டு வந்து இந்த மலசல கூடத்தை பாவிக்கிறது. அப்போ இந்த மலசல கூடம் இவ்வாறு பாவிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கேக்க வந்து அதை வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோ அல்லது சம்மந்தப்பட்ட அந்த ஆளுகைகளில் இருக்கிற இந்த புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தவிசாளரோ யாராவது வந்து இதை வந்து பார்க்கணும். மழை நேரத்தில் வந்து அங்கே கழிவு நீர் இருக்குது. இந்த இதனுடைய பிட் வந்து நிரம்பிட்டால் அந்த கழிவு நீர் இந்த பிட்டோடாக இந்த கிராமங்களை தான் சென்றடையுது. அப்போ அதில் வந்து நிறைய பேருக்கான நோய்கள் வரத்துக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இது இன்றைக்கு நேற்று இருக்கிறது இல்லை, இது இப்போ தொடர்ந்து ஒரு 3 மாதத்துக்கு மேலாக இந்த பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே முதலும் ஒரு பிரச்சனையில் முதலும் ஒரு மீடியா நண்பர்கிட்ட கூறியிருந்து இதை வந்து உடைச்செல்லாம் செய்தவங்க. ஆனால் செய்த பிறகும் திருப்பி ஒப்பந்ததாரருக்கு கொடுக்க இப்போ ஒரு வருடத்துக்கு முன்பு செய்தும் அது வந்து ஒரு சரியான முறையில் வந்து செய்யப்படாத நிலையில தான் இருக்கு. உடைஞ்சது எவ்வளவு காலமாக இருக்குது? இது உடைஞ்சது வந்து இப்போ 2 மாதத்துக்கு மேலாக இருக்குது. இதை வந்து ஒப்பந்ததாரர் வந்து நேரடியாக அவர்கிட்ட அந்த பிரதேச புதுக்குடியிருப்பு ஆளுகளை தானே இருக்குது. இப்போ அவர் வந்து நேரடியாக போய் சொல்லிட்டு வந்தும் அவங்க இது வரைக்கும் வந்து அதை பார்க்க இல்லை. இப்போ இந்த ஆலய வளாகத்தை நம்பி இவ்வளவு வர்த்தக நிலையங்கள் இருக்குது, இவ்வளவு சிற்றுண்டி சாலைகள், நிலக்கடலை வாணிபம் இருக்குது. இப்போ எல்லாருமே நாங்கள் பயன்படுத்துகிறது தான். அன்றாடம் நாங்கள் போய் வர ஒரு விஷயத்தை யாருக்காவது தெரியப்படுத்தினா தான் அதுக்கான ஒரு தீர்வு வந்து கிடைக்கும். காசு வாங்கினோம், அந்த மெலசல இடத்துக்கு வந்து காசு வாங்கினோம். இது ஒரு சரியான ஒரு பொப்பிலகான இடம். அதே வடிவ துப்புர வச்சிருக்கேன். பயன்படுத்த போனீங்களா? எப்படி இருக்கு உங்க? ஐயோ கடவுளே, எத்தனை புள்ளி போடுவீங்க? சைவ மைனஸ்லான்னு போடுவேன். அவ்வளோத்துக்கு ஏன் அப்படி செய்யணும் தெரியும். இந்த ஒரு யாரோ ஒரு அத்தாரிட்டி தான் இதுக்கு பொறுப்பாக இருக்கணும். என்ன அது என்ன வடிவாக கட்டிடம் முன்னுக்கு பார்க்க வடிவாக கட்டியிருக்கணும். உள்ளுக்கு போய் காலடி வைக்கல. நாங்கள் தான் போகல. ஒரு
பொம்பளைகள் வந்துச்சுன்னா என்ன எனக்கு தெரியும் அவன் எப்படி இருக்குமென்னு சொல்லி இதே மாதிரி தானே இது 20 ரூபாய்க்கு பதிலாக ஒரு கொஞ்சம் கூட வாங்கினாலும் பரவாயில்லை, தயவுசெய்து அது ஒரு சீரமைச்சு கொடுங்க. இது எப்போவுமே வந்து டிரான்ஸ்போர்ட் ஹப் மாதிரி எல்லாரும் வந்து கும்பிட்டு போய் நான் சின்ன பிள்ளையிலேருந்து வர்றேன். நான் ஏதோ ஏர் அத்தாரிட்டிகள் இருக்கோ தெரியாது, பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கூட தேவையில்லை. ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஆக்கள் பாவிக்கத்தக்கதை ஒரு கொஞ்சம் பேருக்கு கூடுதலாக வேலையும் கொடுத்து இதெண்டா ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டும் கிரியேட் பண்ணப்படும். என்ன அதை சொல்லத்தான் வந்தேன். என் பேர் பாலகுமார். நான் யூகேல இருக்கேன், இங்கேயும் வேலை செய்வேன். மிக்ஸ் ஆயிருக்கேன். தேங்க்யூ. உங்களை பார்த்துருக்கேன். ஓகே தேங்க்யூ. சரி மக்களே, இப்போ இந்த சிக்கல்ன்றது தெரிஞ்சிருக்கும். இப்போ நிறைய பேர் போய் வரார்கள். இப்போ எல்லாருமே கதைக்க மாட்டார்கள், யாரும் செலுத்த மாட்டார்கள். இப்போ ஒரு அண்ணா வந்து கதைச்சவர், எவ்வளவு புள்ளி போடுவீங்கன்னு கேட்ட நேரத்தில் 0 என்று சொன்னவர். அந்த அளவுக்கு தான் உண்மையிலேயே உள்ளுக்கு நிலைமை இருக்குது. இன்னும் சொல்ல விரும்புவேன் என்னென்னா, இதில் பலர் வந்து பயன்படுத்தினோம். இதை பஸ்ஸஸாக இருக்கலாம், ஓட்டோவாக இருக்கலாம், எந்திர வழியாக இருக்கலாம், எல்லாரும் பயன்படுத்தினோம். இதுக்கு ஒரு கட்டணத்தை எடுக்கிறதுல ஒரு பிளேம் இல்லை. அதே நேரம் வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான இடமே கொடுக்கணும். மாடர்ன் ஆக்காமல் எங்களை கலாச்சாரத்தின் படியை வச்சுக்கொண்டு துப்புரவானதாக சுத்தமாக இப்போ இப்படி ஒரு மெலத்தில் ஊடத்தை வந்து ஒரு தனியாரின் ரெஸ்டாரண்ட்ஸில் இருந்தால் ஏற்றுக்கொள்வீங்க. எனக்கு நான் அதில் அதை பயன்படுத்தும் போது எனக்கு பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுவார்கள்ன்றதான் ஞாபகம் வந்து ஒரு இன்டீசன்ட் பிளேஸ் மாதிரி தான். இப்படி பொம்பளைகளுக்கு வந்து இப்படி டொய்லெட்டை கொடுக்காது, ஒரு நாட்டின் இதுக்கு இன்டீசென்டான செயல். அதில் இது 1-2 பேர் வந்து போகிற இடம் ஒரு நாளைக்கு 2000-3000 இது ஒரு பெரிய ஒரு ஹாப். அந்த நாளையிலேருந்தே எல்லாரும் நிப்பாட்டி நான் சின்ன பிள்ளையிலேருந்து வர்றேன். நான் பெரிய ஒரு ஹாப். இதை வந்து 2 மடங்கு பெருசாக்கி இனி இல்லைன்னு சொல்லி ஹைஜீனிக்காக கொடுங்க. நீங்கள் மாடர்னாக இதாக கூட ஹைஜீனிக்காக துப்புரவை கொடுக்க வேண்டியதான் என்னுடைய வேண்டுகோள். அதில் பொதுச்சனங்கள் வந்து நாங்களும் போய் ஒரு கொஞ்சம் காசு கொடுக்கல ஒரு பிள்ளை இல்லை. அதுதான் சொல்ல வந்தேன். நீங்கள் தேங்க்யூ சார். உங்களோட இந்த தொழிலுக்கு என்னுடைய வாழ்த்தும் பண்ணி நன்றி. ஓகே சரி, அந்த அண்ணாவும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே இது வந்து நான் அதில் 2000-3000 சொல்லி போட்டு எனக்கு தெரிஞ்சு 10,000க்கும் மேற்பட்ட பயணிகள் பயன்படுத்துகிற ஒரு மலசல கூடமென்று நான் இதை நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு அப்படி தான் வரும், அதை விட கூடவாக தான் இருக்கும். ஏனெண்டா இப்போ நாங்கள் இதில் நிற்கும் போதே 150 பேருக்கு மேலே வரும் இந்த அளவு சூழலுக்குள்ளேயுமே பார்க்கும்போது. அப்போ இரவு வரைக்கும் பார்க்கும்போது 5000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த வீதியால் வந்து போய் அடிக்கடி இந்த இடத்தை வந்து பயன்படுத்தி போகிறார்கள். அப்போ அதுக்கான ஒரு சரியான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டியது இந்த இடத்தை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற பிரதேச சபையினுடைய பொறுப்பு. எனவே இது பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த இடத்துக்கு வந்து போகிறவர்கள் நீங்களாக இருந்தால் உங்களுடைய கருத்தை, நீங்கள் இந்த கழிப்பறை எப்படி பார்த்துருக்கிறீங்க, உங்களுக்கு அது திருப்தியாக இருந்திருக்கான்றதையும் மறக்காமல் பதிவு செய்யுங்க. இது சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன்.